அனைவரும் செல்லுங்கள். நீ கவலைப்படாதே ஜோதா. சந்தோ, ரேவா மற்றும் பிற தாசிகள் எல்லோரும் உன்னுடன் வரப்போகிறார்கள். யார் வேண்டுமானாலும் வரலாம், தாங்கள் வர முடியாதே. தந்தை, அண்ணா, சுகன்யா, சிவானி, பாட்டி இவர்களாலும் என்னோடு வர முடியாதே. இவர்கள் உன்னுடன் இருக்க மாட்டார்கள் என்று யார் கூறினார்கள்? நாங்கள் எல்லோரும் தான் உன்னுடனேயே இருப்போமே. இதை பார், இது அனைத்தும் உனது தங்கைகள் உனக்கு கொடுக்கும் பரிசுகள். இதை நான் வைத்துக் கொள்கிறேன். ஜோதா, இந்த வளையலை நான் எனக்காக வாங்கினேன். நான் பெரியவன், எனக்கு தான் அதிக உரிமை உள்ளது. வளையல்களை வாங்கியதோ நான், ஆனால் அதை அணிவது ஜோதா. அணிந்து கொள்ளட்டும். உன்னுடைய ஞாபகமாக இந்த வளையல்கள் என்னுடன் இருக்கட்டும். நான் ராக்கிகளை கட்டிவிட்டேன். இப்போது உங்கள் முறை. நீங்கள் எனக்கு என்ன பரிசு கொடுக்க போகிறீர்கள்? இதுதான் எங்களது பரிசு. குறும்வாளா, இதை போய் பரிசாக தருகிறீர்கள்? இந்த பரிசு எப்பொழுதும் உன்னை காப்பாற்றும் ஜோதா, எப்பொழுதும் உன்னை பாதுகாக்கும். பிறகு இதை உன் பாட்டியம்மா கொடுத்தார்கள். நான் வெற்றி அடைந்து விட்டேன். நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் பாட்டி. இப்பொழுது பந்தயத்தின்படி இது எனக்கு சொந்தமாகும். அடக்கடவுளே, இந்த சோழி விளையாட்டில் உன்னை வெற்றி கொள்ள இயலாது. எடுத்துக்கொள், இனி இவை அனைத்தும் உனக்கே சொந்தம். இதை உனக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பில்லை ஜோதா. உனது தந்தையார் உனது முதல் பிறந்த நாளின் போது இதை உனக்கு கொடுத்தார். உனது முதல் பிறந்த நாளின் போது நீ இதைத்தான் அணிந்து கொண்டிருந்தாய். தாங்கள் எதுவும் கொடுக்கவில்லையா? நானா? இதை பார், நீ எனது நிழல் போன்றவள் அல்லவா? நிழல் என்றால் அது உடலை விட்டு என்றும் நீங்காமல் இருக்கும். நீ எப்பொழுதெல்லாம் இதில் பார்க்கின்றாயோ எனக்கு நீ என் அருகில் இருப்பது போல் தோன்றும். உனக்கு தூக்கம் வரவில்லை என்றால் என் தாலாட்டு பாடல்கள் உனக்கு கேட்கும். எப்பொழுதெல்லாம் நீ மூச்சை இழுத்து விடுகிறாயோ அப்பொழுதெல்லாம் நான் ஆசீர்வாதம் செய்வது உனக்கு கேட்கும். நீ என்றும் நீடோழி வாழ வேண்டும் என் தங்கமே. ஒரு மகள் புகுந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு தாயும் அவளுக்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்புவாள். ஆனால் எனக்கோ அங்கிருக்கும் ஆச்சார அனுஷ்டானங்களை பற்றி எதுவுமே தெரியாதே. அதனால் நான் உனக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றே தெரியவில்லை. உன் தந்தையார் கூறும் ஒரு வார்த்தையை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். விதி என்பது தனக்கு வேண்டிய வீரனை அதுவே முடிவு செய்து கொள்ளும். மாவீரன் விதியை ஏற்றுக்கொள்வான். அந்த விதியையே தனக்கு அனுகூலமாக மாற்றிக்கொள்வான். இப்பொழுது நீயும் அந்த விதிக்கு தலைவணங்க வேண்டும் ஜோதா. அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள். உனது வாழ்க்கை இனி சுலபமாக இருக்காது ஜோதா. விதியை கைவசம் வைத்துக் கொள்வதற்கு சிலர் தர்மத்தின் மார்க்கத்தில் செல்வார்கள். நீ வணங்கும் கிருஷ்ணர் உனக்கு நல்லதையே செய்வார்.
முழு சிரத்தையோடு உன் கணவன் வீட்டில் உன் கடமையை நிறைவேற்று. இங்கே எவ்வாறு உன் கடமைகளை செய்தாயோ அதே போல் நீ அங்கேயும் செய்ய வேண்டும். செய்வாயா என் கண்ணே? ஜலால் தாங்கள் அன்று எனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக நிச்சயம் நான் பழிவாங்கியே தீருவேன். ஆதம் கான் அவர்களுக்கு அஸ்லம் கானின் சலாம். தாங்கள் என்னை வரச் சொன்னீர்களாமே? ஒரு முக்கியமான வேலையை செய்ய வேண்டும். கூறுங்கள், யாரை இந்த உலகத்தை விட்டு அனுப்ப வேண்டும்? எனக்காக நீ ஜலாலை கொல்ல வேண்டும். என்ன என்ன விளையாடுகிறீர்கள் ஹுசூர்? அவர் நமக்கெல்லாம் சக்கரவர்த்தி, ஒரு சாதாரண சிப்பாய் அல்ல. அவரை கொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஹுசூர், அவரை நிழலை நெருங்குவது கூட முடியாத காரியம். வாய்ப்புகள் கிடைக்காத அஸ்லாம், நாம் தான் உருவாக்க வேண்டும். அதற்கான ஒரு நல்ல வழியை நான் யோசித்து வைத்திருக்கிறேன். பார்த்தீர்களா ஹுசூர், அங்கு பெரிய பட்டாளமே இருக்கிறது. நாம் இங்கிருந்து ஒரு அடி எடுத்து வைப்பது கூட யமலோகம் செல்வதற்கு சமமாகும். என்னால் முடியாது ஹுசூர். ஒருவேளை நீ ஜலாலை கொல்லவில்லை என்றால் உன் மனைவி மக்களை நான் கொன்று விடுவேன். முடிவெடுக்க வேண்டியது நீ அஸ்லாம். ஆனால் ஹுசூர், இவர்களை கடந்து நான் எவ்வாறு உள்ளே செல்வது? அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். சேனைகளின் பார்வையை திசை திருப்புவது எனது பொறுப்பு. நீ யார் கண்ணிலும் படாமல் ஜலாலின் கூடாரத்திற்கு சென்று விடலாம். ஆனால் நினைவிருக்கட்டும், இதில் நீ வெற்றி பெறவில்லை என்றால். புரிந்ததா? புரிந்தது ஹுசூர். சேனைகளே, அனைவரும் கவனமாக இருங்கள். எதிரிகள் தாக்கக்கூடும். பலமான பாதுகாப்பு தேவை. நாம் இப்போது எதிரிகளின் எல்லையில் இருக்கிறோம். எதுவும் நடக்கலாம். யார் இவன்? இவனை கைது செய்து அழைத்து வந்ததற்கான காரணம்? இவன் நமது எதிரி மகாமங்கா. ஷாஹின் ஷாவை கொல்லும் நோக்கத்தோடு அவரது கூடாரத்தில் நுழைந்திருக்கிறான். யாரோ என்னை கொல்ல முயற்சிக்கிறார்கள் என்ற எனது சந்தேகம் இப்பொழுது ஊர்ஜிதமாகிவிட்டது. தங்களது கணிப்பு எங்களுக்கு ஆச்சரியத்தை தருகிறது. ஆனால் தங்களுக்கு இந்த சந்தேகம் எவ்வாறு வந்தது? கான் பாபா எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அது. ராஜ்யத்தை விட்டு தள்ளி வரும் அரசனுக்கு ஆபத்து அதிகம் என்று அவர் கூறியிருக்கிறார். இப்பொழுது இவனை விசாரித்தால் தெரிந்துவிடும் யார் என்னை கொல்வதற்காக அனுப்பினார் என்று. பதில் சொல்.
ஏன் இவ்வாறு செய்தாய் ஆதம் கான்? விரோதியை விசாரித்துக் கொண்டிருக்க கூடாது என நினைத்தேன். ஷேன்ஷாவை கொல்ல முயற்சித்தவன் எவ்வளவு துணிவிருந்தால் அவரையே கொல்ல முயன்றிருப்பார். இனியும் வேடிக்கை பார்க்க என்னால் இயலாது. ஷேன்ஷாவை பாதுகாக்க வேண்டும். ஷாயின்ஷா பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் அனைவரும் எண்ணுகிறோம். ஆனால் இவனை பற்றி தங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தால் பயனுள்ள முறையில் பாதுகாப்பை அமையுங்கள். ஒருவேளை கூடாரத்தில் ஷேன்ஷா இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? நான் தான் அங்கு இல்லையே ஆதாம். எதிரிகளின் திட்டம் பலிக்காமல் இருப்பதற்காக நான் முதலிலிருந்து எச்சரிக்கையாக இருந்தேன். உனக்கு நன்றாகவே தெரியும். ஒருவேளை நான் அங்கு இருந்திருந்தால் கூட இவனால் என்னை எதுவும் செய்திருக்க முடியாது. ஆதம் ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய வேலைதான் செய்திருக்கிறார். நீங்களும் ஒரு மந்திரியாக உங்கள் பொறுப்பை நிறைவேற்றுங்கள். எனக்கு தெரிய வேண்டும், என்னுடன் இருந்து கொண்டே என் முதுகில் குத்த நினைப்பவன் எவன் என்று. எனது நிக்கா ஊர்வலத்தை இறுதி ஊர்வலமாக மாற்ற நினைப்பவன் யார்? ஷெஹன்ஷா, அலங்காரத்தை ஆரம்பிக்கலாமா? அட, சீக்கிரம் அலங்காரத்தை முடியுங்கள். மணமகன் வீட்டார் வரும் நேரமாகிவிட்டது. இந்த சிவானியை எங்கே காணவில்லை? அவள் இந்த நேரத்தில் இங்கே இருக்க வேண்டாமா? சிவானி, இதோ வந்துவிட்டேன் அம்மா. அக்கா, நான் இப்போது பார்ப்பதற்கு எவ்வாறு இருக்கிறேன்? போதும், திருமணம் அக்காவிற்கு தான். முதலில் மணப்பெண்ணுக்கு தான் அலங்காரம் செய்ய வேண்டும். இல்லை அக்கா, நான் நீ அமைதியாக இரு. முதலில் அக்காவின் அலங்காரத்தை முடிக்க வேண்டும். அந்த பொட்டை எடுத்துக்கொண்டு வா. இதோ மணப்பெண் தயாராகிவிட்டாள். ஒரு முறை கண்ணாடியை பார்த்துக் கொள்ளுங்கள். நான் எதையாவது மறந்து விட்டேனோ என்னமோ.
மாப்பிள்ளை அவர்களே, இதில் தாங்கள் நாணயத்தை போட வேண்டும். அனைவரும் அமருங்கள். நான் இப்போதே வந்து விடுகிறேன். பகவான் தாஸ், அனைவருக்கும் சிற்றுண்டியை தயார் செய்து விடு. சரி தந்தையே. தொந்தரவுக்கு மன்னியுங்கள் ஷேன்ஷா. திருமணம் அவர்களது வழக்கப்படிதான் நடக்க வேண்டுமா? அவர்களுக்கு அந்த திருப்தியாவது கிடைக்கட்டும். அவர்களின் முறைப்படி சடங்கு நடக்கட்டும். ஒரு முறை ஆக்ரா சென்று விட்டால் பிறகு அனைத்துமே நமது முறைப்படிதான் நடக்கும். மறந்தும் கூட யாரையும் விட்டுவிடக் கூடாது. அனைவருக்கும் பழரசமும் இனிப்பும் வழங்குங்கள். உனக்கு கண் தெரியவில்லையா என்ன? நானும் மாப்பிள்ளை வீட்டார்தான். நான் ஷெகன்ஷாவினுடைய மைத்துனராவேன். மன்னியுங்கள் அரசே, மறந்து போயிருப்பான். வேலைக்கு புதிதல்லவா, கட்டளை இடுங்கள், என்ன வேண்டுமென்றாலும் செய்வான். போ போ, வேலை செய். மறுபடியும் உன் முகத்தை இங்கு காட்டாதே. கமால்கான், இப்பொழுது ஒரு வேலைக்காரன் சென்றானே, அவன் முகத்தை எங்கோ பார்த்தது போன்று தோன்றுகிறது. அவன் முகத்தை இதற்கு முன்பு பார்த்ததே இல்லையே உசூர். சடங்கின்படி மாப்பிள்ளையின் தந்தை வர வேண்டும். என்னை மன்னித்து விடுங்கள். என் தந்தை எப்பொழுதோ இறந்து விட்டார். உங்கள் தரப்பில் வேறு எவராது ஆண் வந்தால் இந்த சடங்கை நாம் முடித்து விடலாம். எனது பெரியம்மா எனக்கு தாயை போன்றவர்கள். அதனால் அவர்களது மகன் எனக்கு சகோதரன் ஆவான். இந்த சடங்கை ஆதம் கான் செய்வார். முதலில் உங்களுக்கு மருமகளாக வருபவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்க வேண்டும்.
அதனால் அவர்களுக்கு திருஷ்டி ஏதாவது பட்டிருந்தால் உடனே விலகிவிடும். ஆரத்தி எடுத்த பின்பு உங்கள் மருமகளுக்கு நீங்கள் காணிக்கை ஏதாவது தர வேண்டும். ஆரம்பியுங்கள். அப்படி செய்யக்கூடாது. 2 கைகளாலும் பிடித்துக்கொண்டு இடமிருந்து வலமாக சுற்ற வேண்டும்.